வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். லிசன் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ லைக் கிரேப்ஸ், தே ஆர் ரவுண்ட் அண்ட் ஸ்மால். கிரேப்ஸ் ஐ லைக் கிரேப்ஸுங்கள கிரேப்ஸை வந்து ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து ஐ லைக் பிட்டர் கார்ட், இட் இஸ் பிட்டர். பிட்டர் கார்ட் ஷேட் பண்ணிக்கிறோம். பிட்டர் கார்டுங்கிறது பாவக்காய். அடுத்து ஐ லைக் கேரட், இட் இஸ் ஹார்ட் அண்ட் க்ரன்ச்சி. கேரட்டை ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐ லைக் மேங்கோ, இட் இஸ் ஸ்வீட். மேங்கோஸ் ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐ லைக் வாட்டர்மெலன், இட் இஸ் ஜூஸி. அப்படின்னா வாட்டர்மெலனை ஜூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இதில் இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த வேர்ட்ஸ் தான் அதில் லெட்டர்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம இது ஏற்கனவே படித்ததை நம்மளை வந்து திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்காக நம்ம ஸ்பெல்லிங்கெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ. பொட்டேட்டோட ஸ்பெல்லிங் POTATO பொட்டேட்டோ. அடுத்து ஸ்ட்ராபெரி STRAWBERRY ஸ்ட்ராபெரி. பிரிஞ்சால் BRINJAL பிரிஞ்சால். cabbage CABBAGE cabbage. grapes GRAPES grapes. solve the crossword puzzle with the name of fruits. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸோட நேம்ஸை வச்சு இந்த பஸ்ஸில் கிராஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ராஸாக எழுதணும். நம்பர் 2ல் எ ஃப்ரூட் தட் இஸ் க்ரீன் அவுட் சைட் ரெட் இன்சைடு. ஒரு ஃப்ரூட்டு அது வெளியில் க்ரீன் கலர் இருக்கும், உள்ளே இன்சைடில் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னாலே அது வாட்டர்மெலன். WATERMELON ஸ்பெல்லிங் எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ வெஜிடபிள் வித் எ க்ரௌன். க்ரௌனோட இருக்க வெஜிடபிள் வந்து பிரிஞ்சால். BRINJAL பிரிஞ்சால். ஓகேவா? அடுத்தது டவுன். எ பிக் ஃப்ரூட் தட் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ். ஒரு பெரிய பழம் அது வந்து ட்ரீஸில் வளரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, அதை அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க, ஜாக் ஃப்ரூட். அடுத்து எ ஃப்ரூட் தட் க்ரோஸ் இன் பஞ்சஸ். கொத்து கொத்தாக வளரக்கூடிய ஃப்ரூட் வந்து கிரேப்ஸ். நம்பர் 3 கிரேப்ஸ் டவுன் சைடில் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் கிரேப்ஸுங்கிறத எழுதிக்கிட்டோம். அடுத்து எ வெஜிடபிள் தட் இஸ் குட் ஃபார் ஐஸ். எது வெஜிடபிள் நமக்கு குட் ஐஸுக்கு நல்ல வெஜிடபிள்னால் அது கேரட். கேரட் வந்து 5ல் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி டவுன் சைடில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆரோ மார்க் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம ஒவ்வொரு லெட்டராக கேரட்டை எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர். இதை படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஐ ஆம் எ கேரட், ஐ ஆம் லாங் அண்ட் ஆரஞ்ச், ஐ ஆம் க்ரன்ச்சி, ஐ ஆம் எ ஹெல்த்தி ஃபுட், ஐ ஆம் குட் ஃபார் யுவர் ஐஸ் எழுத கொடுத்துருக்காங்க. இப்போ ஷேட் த ஆட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆட் ஒன் எதுனா ஆரஞ்சு, ஏன்னா மற்ற 3மே வெஜிடபிள், ஆரஞ்சு மட்டும் ஃப்ரூட். அடுத்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ரைமிங் பர். ரைமிங்னா என்னென்னா எண்டிங் சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே இது படித்து பார்த்தோன்னா பெட்டு பேட்டு, வுட்டு வென்ட்டு, லாங் ஷார்ட் அப்படின்ற போல் இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைமிங்கால் வுட் குட், இதுதான் எண்டிங் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் கரெக்ட் ரைமிங் பர். அடுத்து கேரட் இஸ் குட் ஃபார் ஐஸ். கேரட் வந்து நம்மளோட ஐஸுக்கு ரொம்ப குட், நல்லது. அடுத்து டு யூ லைக் டு ஈட் எ கேரட் அப்படின்னா எனக்கு பிடிக்கும், அதனால் எஸ் ஐ லைக் டு ஈட் எ கேரட் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா எஸ் போட்டு ஐ லைக் டு ஈட் எ கேரட்னு எழுதுங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி நோ போட்டு எழுதிருங்க. ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஓகேவா? இந்த பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸை ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டால் இருக்குது, அடுத்தது ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருக்குது. ஓகேவா? இதில் எது மேட்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃப்ரூட் ஸ்டால்னு கொடுத்தாங்க, இது வந்து ஃப்ரூட் ஸ்டால் கிடையாது, அதனால் இது இல்லை. அடுத்து வெஜிடபிள் ஸ்டால், இதுதான் வெஜிடபிள் ஸ்டால் தான் இது, அதனால் இதை ஷேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து இதுக்கு பொருத்தமானதுன்னா எ உமன் செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். உமன் செல் பண்ணல, மேன் தான் செல் பண்ணுறாரு, அதனால் இது கிடையாது. அடுத்து எ மேன் செல் ஃப்ரூட்ஸ், தே ஆர் ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல். ஆமாம், மென் தான் செல் பண்ணுறாரு, அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எ மேன் செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் செல் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வெஜிடபிள்ஸ் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்டு.
அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜை ரீட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசேஜை ரீட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் மோன்டு. இட் இஸ் அ monkey. It has a long tail. It lives in trees. It likes to swing on the branches. It likes to eat fruits. It has fun அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மோன்டுன்ற ஒரு மங்கியை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின்ஸுக்கு போகலாம். ஹூ இஸ் மோன்டு? மோன்டு யாருன்னு கொடுத்துருக்கா? மோன்டு இஸ் எ மங்கி. அதனால் மோன்டு இஸ் எ மங்கி அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து வாட் டஸ் மோன்டு லைக் டு ஈட்? இட் லைக்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். மோன்டு லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அடுத்து வேர் டஸ் இட் லிவ்? இது எங்கே வசிக்கும்னு சொல்கிறாங்கன்னா it lives in trees. Where does it live? It lives in trees. அடுத்து write the name of the fruit that you like. நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டோட நேம் எழுதிக்கலாம். fill in the blanks with a fruit and vegetables. ஓகேவா? இங்கே இருக்கிற வந்துக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நமக்கு அந்த குறிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரூட்ஸோட க்ளூக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட நேமை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? த டேஷ் இஸ் ஸ்வீட். இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது ஸ்வீட்டாக இருக்கும்னா பனானா. அதை எழுதிக்கிட்டோம். அடுத்து த டேஷ் இஸ் பிட்டர். பிட்டர்னு கொடுத்துட்டாலே நமக்கு என்னது? பிட்டர் கார்டு இருக்குது. அதனால் பிட்டர் கார்டு. அடுத்து த டேஷ் இஸ் ஸ்பைசி. ஸ்பைசியாக இருக்கிறது சில்லி. த சில்லி இஸ் ஸ்பைசி. அடுத்து த டேஷ் இஸ் சோர். சோறு வந்து புளிப்பாக இருக்கிறது லெமன். லெமன் எழுதிட்டோம். அடுத்து ரீட் அண்ட் ரைட்டு. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படிக்கலாம். திஸ் இஸ் an ஆப்பிள். இட் இஸ் ரெட். இட் இஸ் ஸ்வீட். இட் இஸ் அ ஹெல்த்தி ஃப்ரூட் அப்படின்னு இங்கே ஆப்பிளை பற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்? அடுத்து திஸ் இஸ் அ லெமன். இட் இஸ் எல்லோ. இட் இஸ் சோர். ஓகேவா? இது வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இல்லைனா நம்மளும் இதை ஹெல்த்தி ஃப்ரூட்டு கூட எழுதிக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஓகேவா? வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரிக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் எழுதி. அதே பார்த்துட்டு அதே போலவே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஜாக் ஃப்ரூட்டுக்கு எழுத போகிறோம். வாட் இஸ் இட்? இட் இஸ் அ ஸ்ட்ராபெரி. வாட் கலர் இஸ் த ஸ்ட்ராபெரி? அந்த கலர் என்னென்னா இட் இஸ் ரெட். டூ யூ லைக் ஸ்ட்ராபெரி அப்படின்னா எஸ் ஐ லைக் ஸ்ட்ராபெரி. அடுத்து பிரிஞ்சாலை பற்றி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்? பிரிஞ்சால் என்னென்னா இட் இஸ் எ பிரிஞ்சால். It is a brinjal. What color is it? It is purple. இது என்ன கலர்? பர்பிள். அடுத்து do you like it? No, I don't like it. எனக்கு பிடிக்காதனால no I don't like itன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா yes I like itன்னு போட்டுருங்க. அடுத்து what is it? It is a jackfruit. What color is it? இது வந்து வெளியில் பார்க்க க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கொடுத்துருக்கோம். நம்ம அப்படி இல்லை க்ரீன் அண்ட் எல்லோ கூட எழுதிக்கலாம். அடுத்து டூ யூ லைக் இட்? எஸ் ஐ லைக் இட். எனக்கு பிடிக்குங்கிறனால எஸ் ஐ லைக் இட் போட்டிருக்கேன். பிடிக்காதுன்னா நோ போட்டுக்கலாம். ஃபைண்ட் மீ ஹூ am I அப்படின்னு சொல்லி ஒரு ரிடல் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ படித்து பார்த்துட்டு இந்த க்ளூஸை வச்சு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐ எம் அ ஃப்ரூட். ஐ எம் அ பர்பிள். ஐ எம் ரவுண்ட். ஹூ am I? பர்பிள் கலரில் இருக்க நமக்கு ஃப்ரூட் வந்து ரவுண்டாக இருக்கிறது கிரேப்ஸ். ஓகேவா? அதனால் கிரேப்ஸ்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து ஐ எம் அ வெஜிடபிள். ஐ எம் லாங். ஐ எம் க்ரீன். ஹூ am I? வெஜிடபிள் நீட்டமாக இருக்கிறது க்ரீன் கலரில் ட்ரம் ஸ்டிக். அதனால் ட்ரம் ஸ்டிக் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் சென்டென்சஸ். இங்கே வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்டாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரெக்டாக அசம்பிள் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இஸ் வெஜிடபிள் ரேடிஷியான் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே என்னது நேம் தான் வரும். அதனால் ரேடிஷ் இஸ் ஏ வெஜிடபிள் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து நூடுல்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் ஹெல்த். அடுத்து கேரட் இஸ் குட் ஃபார் அவர் ஐஸ். அடுத்து ஜாக் ஃப்ரூட் இஸ் எல்லோ அண்ட் ஸ்வீட். ஜாக் ஃப்ரூட் இஸ் எல்லோ அண்ட் ஸ்வீட். ஓகேவா? அடுத்து ஷேட் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் ரைட். இதை ஷேட் பண்ணிருக்கதை எடுத்து அப்படியே கீழே எழுதிக்கணும். இதை நம்ம எது படித்து பார்த்துட்டு இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை தான் ஷேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோஸ் ஆர் எல்லோ அண்ட் ஸ்வீட். ஆமாம், மேங்கோஸ் வந்து எல்லோ கலரில் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் அதை ஷேட் பண்ணிருக்கோம். மற்றது படித்து பார்த்தா மேங்கோஸ் பிளாக்குன்னு இருக்குது, அதுவும் கிடையாது. மேங்கோஸ் பர்பிள், அதுவும் கிடையாது. அதனால் இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆர் லாங் அண்ட் ப்ளூ கிடையாது. ப்ளூ கலரில் இருக்காது லேடிஸ் ஃபிங்கர், க்ரீன் கலரில் இருக்கிறதுனால லேடிஸ் ஃபிங்கர் ஆர் லாங் அண்ட் க்ரீன் இந்த ஆப்ஷனை ஷேட் பண்ணிருக்கோம். இதை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கணும்.
சூஸ் சர்க்கிள் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு பொருத்தமான வேர்டு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் உள்ள வேர்டை வந்து எடுத்து சர்க்கிள் பண்ணி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேடிஷ்க்கு ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங்கை சர்க்கிள் பண்ணிட்டு எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்கே ஆரஞ்சுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் ORENG சர்க்கிள் பண்ணிக்கிட்டோம், அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கேரட்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங்கை சர்க்கிள் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். அடுத்து வாட்டர்மெலன் WATERMELON வாட்டர்மெலன் சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கணும் இந்த மாதிரி. அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் சென்டென்சஸ். நம்ம இங்கேயும் அதே மாதிரியே வேர்ட்ஸ் வந்து கலந்து கிடக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதையே அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். தீஸ்னால் நம்ம கைக்கு பக்கத்துலேயே, நம்ம ஹேண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறத தீஸ்ன்னு சொல்லுவோம். தூரமாக இருக்கிறத ஹேண்ட்ஸை விட தூரமாக இருந்தால் தோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், தீஸ் ஆர் கிரேப்ஸ். அடுத்து தோஸ் ஆர் ட்ரம்ஸ்டிக்ஸ். இங்கே வந்து தூரமாக இருக்கிறதுனால தோஸ் ஆர் ட்ரம்ஸ்டிக்ஸ். அடுத்தது இங்கே ஹேண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறனால தீஸ் ஆர் கேரட்ஸ். அடுத்து ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தீஸ் அண்ட் தோஸ். ஓகேவா, இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு தீஸ் தோஸ் வச்சு சென்டென்ஸ் உருவாக்கணும். முன்னாடியே சொன்னோம், நம்ம ஹேண்ட்ஸு கிட்டக்க இருந்தால் அது தீஸ், ஹேண்ட்ஸை விட்டு தூரமாக இருந்தால் தோஸ். ஓகேவா, இப்போ இந்த கேர்ள் இருக்காங்க, அந்த கேர்ளோட ஹேண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஆப்பிள், அப்போ அதனால் தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். இங்கே இவங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுகிறோம், தோஸ் ஆர் பனானாஸ். அடுத்து தீஸ் ஆர் கேபேஜஸ், தோஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். ஓகேவா, அடுத்து கம்ப்ளீட் த கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் யூஸிங் த க்ளூஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின். இங்கே இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூஸை ஆன்சர்ஸ் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல இந்த வெஜிடபிளுக்கு, அந்த வெஜிடபிள் பேரை வந்து நம்ம இங்கே இந்த பாக்ஸில் எழுதணும் நம்பருக்கு நேராக. இப்போ இங்கே 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 போட்டு வாட்டர்மெலன் கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே பஸ்ஸில் எங்கே 1ன்னு இருக்கோ அதுக்கு நேராக வாட்டர்மெலன் எழுதணும். ஓகேவா, இப்போ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், வாட்டர்மெலன். அடுத்து நம்பர் 2 பைனாப்பிள். நம்பர் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பைனாப்பிள் அப்படின்னு எழுதணும். அடுத்து நம்பர் 3 கிரேப்ஸ்ன்னு எழுதணும். அடுத்து நம்பர் 4 பீட்ரூட்னு இங்கே எழுதிக்கணும். ஓகேவா, அடுத்து நம்பர் 5 பிரிஞ்சால். நம்பர் 6 லெமன். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா, அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் மேங்கோ, மை ஃபேவரட் வெஜிடபிள் இஸ் கேரட். இல்லை நீங்கள் வெறும் பேர் கூட எழுதிக்கலாம், நம்ம சென்டென்ஸ் வந்து எழுதி பழகிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, கொஷினில் இருந்தே நம்ம ஆன்சர் எழுத கற்றுக்கணும். ரீப்ளேஸ் திஸ் தட் வித் தீஸ் தோஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். ஓகேவா, நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் கொடுத்துருக்க இடத்துலலாம் திஸ் தட்டுன்னு கொடுத்துருக்கிறதுல தீஸ் தோஸ்ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம யூஸ்வலாகவே திஸ் வந்தால் அதே ப்ளூரலாக இருந்ததுன்னா நம்ம தீஸ் யூஸ் பண்ணணும், தட் வந்தால் ப்ளூரலில் தோஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அது கூடவே இங்கே வந்து சிங்குலராக இருக்கிறதுனால திஸ் கொடுத்து ஒரு நேம் வந்து வெறும் நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ளூரலில் எழுதும்போது எஸ் சேர்த்து எழுதணும், எஸ்இஎஸ் சேர்த்து எழுதணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அவங்களே நமக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் எ மேங்கோ அப்படின்னா நம்ம ப்ளூரல் ஃபார்மில் என்ன எழுதுவோம், தீஸ் ஆர் மேங்கோஸ் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, இப்போ அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் தட் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சிங்குலராக இருக்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதுகிறோம், ப்ளூரலாக மாற்றும் போது தோஸ், அதாவது சிங்கிள் ஒன்றே ஒன்று ஆப்பிள் இருக்கிறனால தட்டுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ளூரல் நிறைய ஆப்பிள் இருக்கக்குள்ள தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். அடுத்து திஸ் இஸ் அ பீட்ரூட் அப்படின்னா தீஸ் ஆர் பீட்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ப்ளூரல் எழுதுகிறோம். அடுத்து தட் இஸ் அ பனானா அப்படின்னா நம்ம தோஸ் ஆர் பனானாஸ். அடுத்து திஸ் இஸ் அ பிரிஞ்சால் அப்படின்னா தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். பேசிக்காகவே நமக்கு திஸ் வந்தால் தீஸும், தட்டு வந்தால் தோஸும் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே இஸ்ஸை எடுத்துகிட்டு ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலே ஆர் போட்டுக்கணும். அது திஸ்ஸாக இருந்தாலும் தோஸாக இருந்தாலும் ப்ளூரல் ஃபார்மில் ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி தான் திஸ் தட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம், தீஸ் தோஸ் வந்தால் ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ப்ளூரல் ஃபார்முக்கு ப்ளூரல் ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து திஸ் வந்தால் தீஸும், தட் வந்தால் தோஸும் யூஸ் பண்ணிக்கணும். அது கூட நேம் கூட எஸ் ஆர் இஎஸ் சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் இதில் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம படிச்சுட்டு இதை வந்து கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணணும். ஓகேவா, குமார் கோஸ் டு த மார்க்கெட், ஹி சீஸ் எ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேர், ஹி லைக்ஸ் பப்பாயா, ஹிஸ் மதர் லைக்ஸ் கஸ்டர்ட் ஆப்பிள்,
His father likes watermelon. His brother likes only soup. He buys vegetables to make soup. குமார் வந்து மார்க்கெட் போகிறாரு. அவர் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை பார்க்குறாரு. அவருக்கு பப்பாயா பிடிக்கும், அவங்க மதருக்கு கஸ்டர்ட் ஆப்பிள், அவங்க ஃபாதருக்கு வாட்டர்மெலன் பிடிக்கும், அவங்க பிரதர் வந்து ஒன்லி சூப் தான் பிடிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெஜிடபிள்ஸ் வாங்குறாரு. இதுக்காக சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போது வேர் டஸ் குமார் பை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எங்கே வாங்கினார், மார்க்கெட்லேருந்து, ஃப்ரம் த மார்க்கெட். அதனால் அதை ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து வாட் டஸ் குமார் லைக், குமாருக்கு என்ன பிடிக்கும்னா பப்பாயா பிடிக்கும், அதனால் பப்பாயாவை ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஹூ லைக்ஸ் வெஜிடபிள் சூப், யாருக்கு வெஜிடபிள் சூப் பிடிக்கும்னா குமாரோட பிரதருக்கு தான் பிடிக்கும். ஓகேவா? வை டஸ் குமார் பை வெஜிடபிள், பிகாஸ் ஹிஸ் பிரதர் லைக்ஸ் சூப், அவரோட பிரதருக்கு சூப் பிடிக்கும், அதனால தான் அவர் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தார். அடுத்து ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் ரூம்ஸ் இன் ஹவுஸ் அப்படின்றக்குள்ள இது வந்து இந்த ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பேஜ். ஓகேவா? இங்கே ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் நேஹா, ஐ லிவ் இன் அ ஸ்மால் ஹவுஸ், இட் ஹேஸ் எ ஹால், பாத்ரூம், பெட்ரூம் அண்ட் கிச்சன். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் வரைக்கும் இது வரைக்கும் இந்த இருக்கிற லைனில் அழகாக எழுதிக்கணும். இது நான் கொஞ்சம் மட்டும் எழுதியிருக்கேன், மிச்சம் நிறையாவும் நீங்கள் ஃபுல்லாக அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ஹலோ எவ்ரி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் எண்டிங் வரைக்கும் எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. ரீட் அலவுட். மை ஃபேட் கேட், ஜாக் இஸ் மை லிட்டில் கேட், மை கேட் இஸ் ஃபேட், மை கேட் இஸ் ஆன் எ மேட், ஐ லைக் டு pat my cat, it runs to catch the rat, the rat hides in my hat. ஓகேவா? இதே மாதிரி இல்லை தனித்தனியாக ஒரு வார்த்தையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து படிங்க. ஜாக் இஸ் மை லிட்டில் கேட், மை கேட் இஸ் ஃபேட், மை கேட் இஸ் ஆன் எ மேட். அது மாதிரி திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா வந்துடும். அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இங்கே பிக்சர் கூட கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். லுக் அட் திஸ், கேட் இருக்கிறதுனால கேட். த டேப் இஸ் ஓப்பன், த ஃபேன் இஸ் ப்ரௌன், சாம் சிட்ஸ் ஆன் த மேட். எதில் உட்காந்துருக்காங்க, மேட்டில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் அ கேட், த கேட் இஸ் ஃபேட், த கேட் சிட்ஸ் ஆன் த மேட், இட் லைக்ஸ் டு ப்ளே வித் த பேட், த ரேட் ஹேஸ் த பேட், the cat chases the rat for the bat, the rat runs and hides under the mat. ஓகேவா? ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் வந்து ஃபேட்டாக இருக்கும், அது வந்து மேட்டு மேலே, அந்த கேட் வந்து மேட் மேலே இருக்குது. இட் லைக்ஸ் டு ப்ளே, அதுக்கு என்ன பிடிக்கும், பேட்டு கூட விளையாட பிடிக்கும். அந்த ரேட்டை வச்சுருக்கு பேட்டை, அதனால் இந்த கேட் வந்து ரேட்டை துரத்துது, சேஸ் பண்ணுது. ரேட் வந்து ஓடி வந்து மேட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிச்சு. ஓகேவா? இப்போ ஹூ இஸ் ஃபேட், இதில் யார் ஃபேட்டாக இருந்தா, கேட்டு தான் ஃபேட்டாக இருந்துச்சு, அதனால் கேட்டை ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து த கேட் லைக்ஸ் டு ப்ளே வித், எது கூட அதுக்கு விளையாட பிடிக்கும்னா பேட்டு, அதனால் பேட்டை போட்டுட்டோம். அடுத்து ஹூ சேசஸ் த ரேட், யார் ரேட்டை சேஸ் பண்ணால், த கேட் சேசஸ் த ரேட். ஓகேவா? இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, சொல்லிருக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன வைக்கலாம்னா ஃபேட் கேட். ஓகேவா? அது மாதிரி எழுதிக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சத டைட்டிலில் எழுதிக்கலாம். ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த கிவன் வேர்ட்ஸ். இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சிம்பிள் சென்டென்ஸ், நம்ம ரொம்ப ஈஸியான சென்டென்ஸாகவே நம்ம என்ன மேக் பண்ணிக்கலாம். கேட், மை கேட் இஸ் ஒயிட் அப்படின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் மை கேட், எது வேணாலும் கேட்டுன்ற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிக்கணும், ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து த டேப் இஸ் ஓப்பன், நம்ம முன்னாடி படித்ததை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து த பேன் இஸ் பிளாக், த பேன் இஸ் பிளாக், இல்லைனா பேன் இஸ் ரெட்டு, இல்லைனா பேன் இஸ் ஹாட், எது வேணாலும் நீங்கள் பேனை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து சேட், த பாய் இஸ் சேட், அந்த பாய் என்ன பண்ணான், சேடாக இருக்கான். அடுத்து ட்ரை டு ரீடு, DAT, டட், வேப், ஹேன், லார், JAG, ஜாக், கேட், பஸ், டேம், டாஸ், ஜட், ஃபால், மேக், ஃபேப், பேஃப், பேக், காஸ். ஓகேவா? இதே மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே இந்த பிக்சருக்கு பொருத்தமான கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் சென்டென்ஸை ஷேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹீ ஹேஸ் மேங்கோஸ், தே ஆர் க்ரீன்
அவங்க என்ன இருக்குது, அவர் கையில் மேங்கோஸ் இருக்குது, அது வந்து க்ரீன் கலர். அதுதான் எல்லோ கலரில் இல்லை, க்ரீன் கலரில் இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து திஸ் இஸ் கவிதா, ஷீ ஹேஸ் சம் கேரட்ஸ், தே ஆர் ஆரஞ்ச். ஓகேவா, கேரட் இருக்கிறனால கேரட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அடுத்து ரீட் அண்ட் ஃபில். ஷீ ஹேஸ் அ பிரிஞ்சால், இட் இஸ் பர்பிள், இட் இஸ் அ வெஜிடபிள். இது வந்து பிரிஞ்சால்ன்ற வெஜிடபிள் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வச்சுருக்கிறது. அடுத்து நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஷீ ஹேஸ் எ ஸ்ட்ராபெரி, இந்த பொண்ணு வச்சுருக்கிறது ஸ்ட்ராபெரி. இட் இஸ் ரெட், இட் இஸ் அ ஃப்ரூட். ஓகேவா, இவங்க கையில் வச்சுருக்கிறத பற்றி இவங்க எழுதியிருக்காங்க, நம்ம இந்த கேள் வச்சுருக்கிறத பற்றி நம்ம எழுதியிருக்கோம். கம்ப்ளீட் வித் ஹீ ஷீ இட். ஓகேவா, இங்கே இந்த பேராகிராஃபை ஹீ ஷீ இட் மூணு வேர்ட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம படிச்சுட்டு அந்த பிளாங்க்குக்கு எது கரெக்டாக சூட் ஆகுமோ அதுதான் ஃபில் பண்ணணும். ஓகேவா. மீனா கோஸ் டு ஹர் அங்கிள்ஸ் ஹவுஸ். மீனா வந்து அவங்க அங்கிள் ஹவுஸுக்கு போகிறான். இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போனோன்னா டேஷ் ஷோஸ் ஹர் ஏ கோவா ட்ரீ. யார் நமக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க, யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்க தான் காட்டுவாங்க. அதனால் அங்கிள் ஹவுஸுங்கனால நம்ம என்ன எழுதுகிறோம், ஹீ ஷோஸ், அவர் காட்டினார், ஹர், ஹீ ஷோஸ் ஹர் ஏ கோவா ட்ரீ. அடுத்து டேஷ் இஸ் அவே ஃப்ரம் த ஹவுஸ். இது எது தொலைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து இந்த மரத்தை பற்றி சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இட் இஸ், இங்கே என்ன எழுதணும், இட் எழுதணும். அடுத்து டேஷ் லைக்ஸ் டு ஈட் ஏ கோவா. யாருக்கு விரும்புனாங்க, ஷீ. இந்த இடத்துல ஏன் ஷீன்னு சொல்லியிருக்கோன்னா ஹர் ஆண்ட் கோஸ் வித் ஹர்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அவளோடங்கிறனால நம்ம இங்கே என்ன எழுதிக்கிறோம், ஷீ லைக்ஸ். ஓகேவா. அடுத்து டேஷ் ஜம்ப்ஸ் அண்ட் பிளக்ஸ் ஏ கோவா. யார் ஜம்ப் பண்ணுவா, இங்கே போனது அந்த பொண்ணு தான் போச்சு, அதனால் மீனா தான் போனாங்க, மீனா தான் ஜம்ப் பண்ணிருப்பா, அதனால் ஷீ. அடுத்து டேஷ் இஸ் ஸ்வீட் அண்ட் டேஸ்டி. இங்கே கோவாவை பற்றி பேசுகிறதுனால இட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டேஷ் இஸ் ஹாப்பி நவ். மீனா பற்றி சொல்கிறதுனால நம்ம ஷீ இஸ் ஹாப்பி நவுன் அப்படின்னு ஹாப்பி நவுன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா. அடுத்து அதே மாதிரியே லீனா லிவ்ஸ் இன் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஹவுஸ். அவங்க கிராண்ட்ஃபாதர்ஸ் ஹவுஸில் வசிக்கிறான். டேஷ் டேக்ஸ் ஹர் டு ஹிஸ் ஃபார்ம். யாரை அழைச்சிட்டு போவாங்க, அவங்க கிராண்ட்ஃபாதர் தானே, அதனால் ஹீன்னு போட்டுக்கிறோம். அடுத்து டேஷ் ஹேஸ் மெனி ட்ரீஸ். அந்த ஃபார்மை பற்றி சொல்கிறாங்க, அதனால் இட்டு போட்டுக்கிறோம். டேஷ் கிவ்ஸ் ஹர் எ ஃபியூ குக்கும்பர்ஸ். யார் குக்கும்பர்ஸ் கொடுப்பா, அந்த பொண்ணுக்கு லீனாவுக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர், அதனால் ஹீ கிவ்ஸ் ஹர் எ ஃபியூ குக்கும்பர்ஸ். யார் டேஷ் ஈட்ஸ் தம். அவள் சாப்பிட்றதுனால ஷீ ஈட்ஸ் தம். ஹர் ஃப்ரெண்ட் ராதா சீஸ் ஹர். லீனாவோட ஃப்ரெண்டு ராதா வந்து பார்க்குறான். ஷீ ஹேஸ் எ கஸ்டர்ட் ஆப்பிள் வித் ஹர். அவங்க ஃப்ரெண்டும் ராதான்னு கொடுத்துருக்காது, நேம் கொடுத்துருக்காருனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஷீ ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஷீ கிவ்ஸ் இட் டு லீனா. அவள் ஃப்ரெண்டும் இங்கே ராதான்னு நேம் கொடுத்தனால தான் இங்கேயும் நம்ம ஷீ யூஸ் பண்ணுறோம். இட் டேஸ்ட் குட். அது நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துறாங்க, கஸ்டர்ட் ஆப்பிளை பற்றி கொடுத்ததுனால நம்ம இட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அடுத்து ரீட் அண்ட் ரைட். திஸ் இஸ் மன், he is a boy, he has an apple, he has many story books அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னா சுஜா பற்றி எழுத போகிறோம். ரைட் அபவுட் சுஜா. இங்கே இந்த பொண்ணு பேர் சுஜா, அதனால் திஸ் இஸ் சுஜா. அடுத்து ஷீ இஸ் அ கேர்ள், ஷீ ஹேஸ் எ பால். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கிறது பால் வச்சுருக்கா, அதனால் ஷீ ஹேஸ் அ பால் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கனால ஷீ ஹேஸ் மெனி ஃப்ரூட்ஸ். அடுத்து ரீட் அண்ட் சூஸ் த ஆன்சர். அருண் அண்ட் கார்த்திகா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே டேக் பார்ட் இன் எ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஃபெஸ்டிவல் அட் தேர் ஸ்கூல். They bring vegetables and fruits to school and cut them in different shapes. Arun cuts a tomato like a butterfly. He cuts a cabbage like a dog. Karthika cuts a beetroot like a flower. She also cut a bitter gourd like a frog. அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபெஸ்டிவல் வந்து அவங்க இதில் ஸ்கூலில் நடக்குது, அதில் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து வெஜிடபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை உருவாக்குறாங்க. அருண் வந்து டொமேட்டோவும் கேபேஜும் எடுத்துகிட்டு வந்து டொமேட்டோவை பட்டர்ஃப்ளை போலவும் கேபேஜை டாக் போலவும் க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்து கார்த்திகா வந்து பிட்டர்கார்டை ஃப்ராக் போலவும் பீட்ரூட்டை ஃப்ளார் போலவும் உருவாக்குறாங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கொஷின்ஸ்க்கு போகலாம். ஷேட் த கரெக்ட் ஆன்சர். அருண் கட்ஸ் ஏ டொமேட்டோ லைக் ஏ பட்டர்ஃப்ளை. ஓகேவா, இதுதான் கரெக்டு. அருண் கட்ஸ் ஆப்பிளை வந்து அவுல் மாதிரி இங்கே உருவாக்கலை, இது இங்கே கொடுக்கல. அவங்க வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி டொமேட்டோ உருவாக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை கொடுத்துட்டோம். ஓகேவா. அடுத்து விச் வெஜிடபிள் இஸ் ஷேப்ட் லைக் ஏ டாக் மாதிரி இருக்கிற வெஜிடபிள் கேபேஜ். சூஸ் த வெஜிடபிள் விச் இஸ் நாட் இன் த பிக்சர். இதில் இல்லாதது பைனாப்பிள் கூட இருக்குது, பீட்ரூட், ஃப்ளாரு, டொமேட்டோ, பட்டர்ஃப்ளை. பைனாப்பிள் வந்து இந்த ஃப்ளார் பேஸ் மாதிரி இருக்குது. அடுத்து கேரட் தான் இல்லை, அதனால் கேரட் கொடுத்துக்கிட்டோம்.
விச் ஷேப் ஆஃப் த கிவன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் டு யூ லைக்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு ஷேப் வந்து வெஜிடபிள் இங்கே இருக்கிறதுல பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம், ஐ லைக் டொமேட்டோ பட்டர்ஃப்ளை அண்ட் ஆப்பிள் பேர்ட் ஷேப். நமக்கு ஆப்பிளும் பிடிச்சிருக்கு, டொமேட்டோ பட்டர்ஃப்ளை, அதாவது டொமேட்டோ வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, அந்த பட்டர்ஃப்ளையும் அடுத்து ஆப்பிள் பேர்ட் ஷேப்பில் இருக்க ஆப்பிளும் நமக்கு பிடிச்சிருக்கு. இல்லை ஆப்பிள் பேர்ட்னு எழுதினாலும் ஓகே, இல்லை பேர்ட் ஷேப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஓகே தான். அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர். இது மாதிரி ஆன்சர் இதுக்கு எழுதிக்கிட்டு அடுத்து அந்த பிக்சரை பார்க்குறோம். பிக்சரை பார்த்துட்டு ஹவு மெனி பைனாப்பிள்ஸ் ஆர் தர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எத்தனை பைனாப்பிள்ஸ் இருக்குன்னா 2 இருக்குது. அதனால் தெர் ஆர் 2 பைனாப்பிள்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஆர் கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ் க்ரீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ் க்ரீன் கலரில் இருக்கும். ஆமாம், சீதாப்பழம் க்ரீன் கலரில் தான். எஸ் கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். அடுத்து விச் ஃப்ரூட் டஸ் த பாய் டச். அந்த பாய் எந்த ஃப்ரூட்டை டச் பண்ணிருக்காருன்னா த பாய் டச் த வாட்டர்மெலன். த பாய் டச் த வாட்டர்மெலன். அடுத்து வாட் ஃப்ரூட் டஸ் த ஃப்ரூட் செல்லர் கிவ் த உமன். இதுக்கு என்ன எழுதணும்னா த ஃப்ரூட் செல்லர் கிவ்ஸ் பனானா டு த உமன். ஓகேவா. அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃப்ரேம் 2 சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன். இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிக்சரை பார்த்து நீங்களாவே ஒரு 2 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்த உடனே நம்ம எது வேணாலும் நமக்கு என்ன தோணுதோ எழுதலாம். இங்கே வந்து இதை நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். the boy touch the watermelon அப்படின்னு எழுதலாம். இங்கே the girl has a mango. இந்த கேர்ள்கிட்ட என்ன இருக்குது, மேங்கோ இருக்குது. அதனால் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து there are many fruits in the fruit shop. அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃப்ரூட் ஷாப்லங்கனால there are many fruits in the fruit shop அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது அந்த கேர்ள்கிட்ட மேங்கோ இருக்கிறதுனால the girl has a mango அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா. உங்களுக்கு வேறு தோணுனாலும் அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து மை ஜேர்னல். இங்கே வந்து வெஜிடபிள் சாலட் ப்ரிப்பரேஷனை பற்றி அவங்க எழுதிட்டாங்க. நம்ம இப்போ இங்கே ஃப்ரூட் சாலடுக்கு எழுதணும். ஓகேவா. எல்லா ப்ராசீஜர்லையுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணிக்கணும். அதை ஃபஸ்ட் லைன் ஐ க்ளீன் மை ஹேண்ட்ஸ். அடுத்து வெஜிடபிளாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் வாஷ் பண்ணணும். ஐ வாஷ் ஆல் த ஃப்ரூட்ஸ். அதனால் எழுதிக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிரதரோ சிஸ்டரோ மதரோ ஃபாதரோ யார்கிட்ட வேணாலும் நம்ம ஹெல்ப் கேட்டு அவங்கள கட் பண்ணி தர சொல்லலாம். ஐ ஆஸ்க் மை மதர் டு கட் தெம். ஓகேவா. அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதையே ஃபாதரே இங்கே கூப்பிடுங்கனாலும் ஃபாதர் கட் தம்னு சொல்லிடலாம். அடுத்து ஐ புட் த பீசஸ் ஆஃப். அவங்க வந்து வெஜிடபிள் சாலடுங்கிறனால என்ன பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போடுறாங்க. நம்ம ஃப்ரூட் சாலடுங்கிறனால நம்ம ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் போடுவோமோ அதை நம்ம இங்கே எழுதுகிறோம். ஐ புட் த பீசஸ் ஆஃப் ஆப்பிள், கோவா, பனானா, டேட்ஸ், ஸ்ட்ராபெரி இன் எ பவுல். நம்ம இதெல்லாம் பவுலில் கட் பண்ணி போட்டுக்கிறோம் பீசஸ் ஆக்கி. அடுத்து ஐ மிக்ஸ் இட். இங்கேயும் நானும் மிக்ஸ் பண்ணுவேன், அதனால் ஐ மிக்ஸ் இட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ கிவ் இட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அவ்வளோதான். ஓகேவா. ஃப்ரூட் சாலட். அடுத்து திரும்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நம்ம மேலே ஃப்ரூட் சாலட் மேக் பண்ணோம்ல, அதையே சிம்பிளாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 4 லைனில் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு ஐ க்ளீன் மை ஹேண்ட்ஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணோம்ல, அதனால் ஐ க்ளீன் மை ஹேண்ட்ஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் த ஃப்ரூட்ஸ் இன்ட்டு ஸ்மால் பீசஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸை கட் பண்ணுவோம் ஸ்மால் பீசஸாக. அதை இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து ஐ புட் த பீசஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இன் அ பவுல். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரூட்ஸை அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போடுவோம். அண்ட் ஆட் ஹனி. ஃப்ரூட் சாலட் தான், அதனால் ஹனி யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து ஐ மிக்ஸ் இட். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஐ கிவ் இட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேவா. நம்ம இங்கே மேலே எழுதுனதே தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் அப்படியே ப்ரிசைஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து ஐ கேன் டூ. ரீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு யுவர் டீச்சர். இதை ரீட் பண்ணி காட்டணும். ARE ஆர், MADE மேட், TREE ட்ரீ, SMALL ஸ்மால், THESE these, THAT that, ON on, SWEET sweet, THOSE those, ROUND round. ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு கரெக்டான சென்டென்ஸை ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேரட், அதனால் இது எப்படி இருக்கும்னா பிட்டராக இருக்காது, அதனால் இது கிடையாது. அடுத்து இது ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது ரவுண்டு கிடையாது, அதனால் இது கிடையாது. ஐ ஆம் ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சி. க்ரன்ச்சியாக தான் இருக்கும் கேரட், அதனால் ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சியை ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து
இங்கே ஒரு கேட்டு மேட்டு மேலே இருக்குது. இப்போ அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம், த கேட் இஸ் ஆன் த மேட். இதுதான் கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தீஸ் ஆர் தீஸ் அண்ட் தோஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, கைக்கு பக்கத்தில் இருக்கிறனால இது என்னென்னு சொல்கிறோம், தீஸ் ஆர் மேங்கோஸ். தூரமாக இருந்ததுனால தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ். தீஸ் ஆர் பொட்டேட்டோஸ். ஓகேவா. fill in the blanks with OR or AR சவுண்டோட ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை படித்தாலே நமக்கு தெரியும். சுகருக்கு AR, SUGAR, சோலாருக்கும் SOLAR, காலருக்கும் COLLAR, காலர். ஓகேவா. இங்கே டாக்டர், DOCTOR, டாக்டர். டிராக்டர், மிரர், இதுக்கெல்லாம் OR வரும், இதுக்கெல்லாம் AR வரும். ஓகேவா. அடுத்து ரீட் த பேசேஜ் அலவுட் டு யுவர் டீச்சர். படிக்கலாமா. I have a garden at home. I have a garden at home. There are many fruits and vegetables in the garden. There are many fruits and vegetables in the garden. I water the plants every morning. I water the plants every morning. I play with my sister under the shades of the trees. I play with my sister under the shades of the trees. My garden is a home for many birds too. My garden is a home for many birds too. ஓகேவா. அடுத்து fill in the blank with he she it. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம்ல he she itலாம், அதை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கேர்ளுக்கு ஷீ யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பாய்க்கு ஹீ யூஸ் பண்ணணும். கேர்ள்ஸ், பாய்ஸ், மென், உமன், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் தவிர மற்ற எது வந்தாலும், அது அனிமல்ஸா, பேர்ட்ஸா, இல்லை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு டேஷ் ஹேஸ் ஏ ஸ்ட்ராபெரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கா, கேர்ள். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷீ ஹேஸ் ஏ ஸ்ட்ராபெரி அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்து டேஷ் இஸ் ரெட். எதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராபெரியோட கலரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் இட் இஸ் ரெட். டேஷ் இஸ் எ ஃப்ரூட். ஃப்ரூட்டுன்னு ஸ்ட்ராபெரி சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் எ ஃப்ரூட், இங்கே இட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து டேஷ் ஹேஸ் எ கேரட். கேரட் யார் வச்சுருக்கா, பையன். அதனால் ஹீ ஹேஸ் எ கேரட். அடுத்து டேஷ் இஸ் ஆரஞ்ச். ஆரஞ்சின் கலர் எதை பற்றி கொடுத்துருக்காங்க, கேரட்டை பற்றி கொடுத்ததுனால இட் இஸ் ஆரஞ்ச். வெஜிடபிளும் கேரட் மென்ஷன் பண்ணுறதுனால இட் இஸ் அ வெஜிடபிள். அடுத்து இங்கே அனிமல் தான் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் யாரும் இல்லைங்கிறனால இட் ஹேஸ் எ பனானா. ஓகேவா. மங்கி இருக்கிறனால இட்டு தான் எழுதணும். அடுத்து இட் இஸ் எல்லோ. இட் இஸ் அ ஃப்ரூட். ஓகேவா. தேங்க்யூ.